Dear students, I am Malar. In the video, we will signals and system related Anna University question. Determine the impulse response and step response of y of n plus y of n minus 1 minus 2 into y of n minus 2 equal to x of n minus 1 plus 2 into x of n minus 2. அதாவது difference equation கொடுத்துட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க impulse response னா small h of n. Okay, and step response அப்படினா that is u of n, அதாவது formula apply பண்ணி y of n நம்ம கண்டுபிடிப்போம். Okay, இது வந்து May 2015 10 mark question. வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கொடுத்திருக்க டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு h of z தேவை. h of z வேணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? y of z by x of z வேணும் இல்லையா? இதுக்கு நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். y of n எப்படி மாறும்? y of z ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்குது. ஸோ z பவர் மைனஸ் 1 y of z minus 2ங்கிறது கோஎஃபிஷியன்ட் n minus 2 இருக்குது. ஸோ z பவர் மைனஸ் 2 y of z ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் 1 இருக்குது. ஸோ z பவர் மைனஸ் 1 x of z ப்ளஸ் 2 இன்ட்டு z பவர் மைனஸ் 2 x of z. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல இருந்து y of z காமனாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துல இருந்து நம்ம x of z காமனாக எடுக்க போகிறோம். ஸோ y of z காமனாக எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் வந்து 1 ப்ளஸ் z பவர் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு z பவர் மைனஸ் 2 equal to இந்த இடத்துல x of z காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் z பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு z பவர் மைனஸ் 2. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, அவுட்புட் பை இன்புட். ஜஸ்ட் இது நம்ம ஜஸ்ட் y of z இங்கே இருக்குது, x of z டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் இது வந்து நமக்கு நியூமரேட்டர் வரும், இது வந்து நமக்கு டினாமினேட்டராக வரும். ஓகே, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இந்த டேர்மை நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறோம். பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் என்னென்னு பார்க்கலாம். z பவர் மைனஸ் 2 அது அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸ் என்னது? z பவர் 2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கிறது z ப்ளஸ் 2 டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் z மைனஸ் 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து h of z அதாவது நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். கால்குலேட்டர் ஆல்ரெடி தெரிஞ்சது. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மோட 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் வரும். அப்புறம் நம்ம 1 ப்ரெஸ் பண்ணும்போது அன்னோன் டிகிரி. ஓகே, நம்ம 2 ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா 2 வரும். ஏ வேல்யூ நமக்கு 1 அண்ட் ஈக்குவல் அடிச்சுக்கலாம். பி வேல்யூ நமக்கு 1 அண்ட் ஈக்குவல் அடிச்சுக்கலாம். சி வேல்யூ நமக்கு மைனஸ் 2. அப்போது எக்ஸ் வேல்யூ நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஒய் வேல்யூ தட் இஸ் x2 வேல்யூ வந்து மைனஸ் 2. அப்போது z மைனஸ் 1 சரின்னா இருக்குது. z மைனஸ் 1 இங்கே மைனஸ் 2 கிடச்சினா ப்ளஸ்ஸாக எடுக்கணும். ஸோ z ப்ளஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகும். 1 பை z மைனஸ் 1 கிடச்சிருக்கு. இது ஜஸ்ட்டு இன்வர்ஸ் எடுக்கும்போது z பவர் மைனஸ் 1 இன்வர்ஸ் இல்லையா, ஜஸ்ட் z இன்வர்ஸால் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது z இன்வர்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் z இன்வர்ஸும் கிடைக்கும். இதுக்கு நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். h of z வந்து ஸ்மால் h of n மாறும். தட் இஸ் நத்திங் u of n மைனஸ் 1. அதாவது தட் இஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. u of n க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன நமக்கு தெரியும்? z பை z மைனஸ் a. அதே மாதிரி u of n மைனஸ் 1க்கு 1 பை z மைனஸ் 1. 1 பை z மைனஸ் 1நாலும் ஒன்று தான். z இன்வர்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் z இன்வர்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நீ செகண்ட் ஆப்ஷன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். செகண்ட் ஆப்ஷன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸ்டெப் ரெஸ்பான்ஸுக்கு ஃபார்முலா y of n equal to summation k equal to minus infinity to infinity h of k. ஓகே, அதாவது ஆல்ரெடி நம்ம h of n கண்டுபிடிச்சிருக்கோம். h of n equal to என்ன கண்டுபிடிச்சோம்? u of n minus 1 கண்டுபிடிச்சோம். n-க்கு பதிலாக k அவ்வளோதான். சம்மேஷன் அப்படி இருக்கட்டு. u of n-க்கு பதிலாக k மைனஸ் 1. ஓகே, நமக்கு தெரியுது u of நாலே என்ன அர்த்தம்? அது யூனிட் ஃபங்க்ஷன் அர்த்தம். யூனிட் ஃபங்க்ஷன்னாலே அதோட வேல்யூ 1 தான். ஸோ இதோட வேல்யூ 1. இப்போ சமேஷன் ஏன்னா யூனிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா யூனிட் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ 0 to infinity இல்லையா? 0 to infinity-ன்னு வச்சுக்கலாமே. இதுதான் யூனிட் ஃபங்க்ஷன். தட் இஸ் 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கும். அதுக்கு வேல்யூ இருக்கும். அப்போது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல லிமிட் சேஞ்ச் பண்ணுறோம் 1 to infinity. ஓகே, யூனிட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அல்லனா என்ன இது அல்லனா அந்தளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ k ஈக்குவல் டு 1. அப்போ k வேரி ஃப்ரம் 1 to infinity அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை விட்டுக்கோங்க, ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். புரிஞ்சிச்சுன்னா ஓகே. அப்போது இன்ஃபினிட்டி இல்லை இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? k மைனஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ k ஈக்குவல் டு 1 to infinity அப்படி இருந்துச்சுன்னா அது இதோட வேல்யூ வந்து 1. எப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோமோ இந்த u ஆஃப் ப்ராக்கெட்டில் எழுதுறதை விட்டுணும். ஓகே, அதை அப்ளை பண்ணதோட இதை வச்சு தான் நம்ம இந்த லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 1. இப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது.
சமேஷன் k ஈக்குவல் டு 1 to infinity 1 இருந்துச்சு, அதோட ஆன்சர் வந்து 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக y of n ஈக்குவல் டு 1 நமக்கு கிடச்சிருக்கு. இதான் நமக்கு தேவையான ரெக்யர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.